துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கின்றது, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் புது பொலிவு பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றாங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான ஒரு சாதகங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது ராசிநாதனான சுக்கிரன் ராசியை பார்க்கின்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் அவர் தனது இன்னொரு ராசியான ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அது அஷ்டம ராசியாக இருந்தாலும் கோட்சார ரீதியாகவும் சுக்கிரன் சொந்த ராசியாக இருப்பதாலும் பெரியதொரு கஷ்டங்கள் ஏதும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இல்லைங்க. நிறைந்த தனலாபம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 6க்குரிய குரு 8ல் மறைந்தது என்பது தனராசியை பார்ப்பதால் பொருளாதாரம் என்பது மேம்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் 6ல் உள்ள ராகு நற்பலன்களை வாரி வழங்க இருக்கின்றாருங்க. சூரியன் குருவோடு இணைவதால் அதிக சக்தியை பெறுகின்றாருங்க. அரசாங்க காரியம் என்பது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்களானது அமைஞ்சிருக்கின்றது. வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக வேலைக்கு தேடி அலைந்த காலம் போய் வேலை என்பது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டுமல்லாமல் இந்த வார கிரக நிலைகளில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றாருங்க. எனவே புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதியதொரு முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்களானது அமைஞ்சிருக்கின்றது. அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஒரு ஆதாயம் என்பதே கிடைக்காதுங்க. அரைகுறையான சில பணிகள் என்பது நிற்கும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இது அடுத்த 7 நாட்களானது அமைய இருக்கின்றது. அஷ்டமத்து குருவிற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் என்பது பாடி குரு பகவானை வழிபடுவது என்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வேளையில் சுப செலவுகள் என்பது அதிகரிக்கும். பெண்வழி பிரச்சனைகள் என்பது நல்லதொரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. பெண் பிள்ளைகள் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்த இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவுள்ள இருந்த தடைகள் என்பது அகல இருக்கின்றது. உத்தியோகத்தில் இதுவரை கேட்டும் கிடைக்காத சலுகைகள் என்பது இப்போது கிடைக்க இருக்கின்றதுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் என்பது உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு நல்லதொரு திருப்பங்கள் என்பது ஏற்படும். மறைந்த புதனால் நிறைந்த ஒரு தனலாபம் என்பது உண்டு என்பார்கள். அந்த ஒரு அடிப்படையில் பொருளாதார பற்றாக்குறை என்பது அகலக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்களானது அமைஞ்சிருக்கின்றது. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்திட்டு மகிழ இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாகக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் அதிரடியான ஒரு திட்டங்களை தீட்டி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த இருக்கிறீங்க. பழைய ஆடம்பர பொருட்களை கொடுத்துவிட்டு புதியதொரு ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நேரமாக இந்த அடுத்த 7 நாட்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியினருக்கு வாகன யோகமும் உண்டுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்பது உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைப்பது கடினம். மேல அதிகாரிகளுடைய கண்டிப்பு என்பது எதிர்கால பற்றிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாங்க.
சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களும் உங்கள் ஒத்துழைமையின்மையும் கவலையளிக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரக்கூடிய தசாபுக்திகள் அனுகூலம் மற்றும் இருப்பின் நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனமாக இருந்தும் கடமைகளை சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய துலாம் ராசியருக்கு ஏமாற்றம் ஏற்படும். என மனதிற்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்காது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. இருந்தாலும் நினைத்த வேலையை பற்றி கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி மற்றும் விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரக நிலவரம் குறிப்பிட்டு காட்டுது. கூட்டாளிகளும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. இந்த மாதத்தினுடைய அத்திம பகுதியான இந்த 7 நாட்கள், அதாவது இந்த 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு காலகட்டங்களில் பண நெருக்கடி கூட ஏற்படலாங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது என்பது மிக மிக அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பணம் என்பது தாமதப்படும். சில்லறை வியாபாரிகளுக்கு பணத்தட்டுப்பாடு என்பது கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் எந்தவிதமான நன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் என்பது இல்லை என்பதால் எந்ததொரு செயலை செய்வதாக இருந்தாலும் முன் யோசனை செய்து செய்வது என்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இந்த மாதம் முழுவதுமே சுப பலம் பெற்று திகழ்கின்றாருங்க. அதனால் பாடங்களில் மனம் என்பது தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் தெளிவான ஒரு பதில் எழுதும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்பது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறாருங்க. வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இந்த ஒரு வாரத்தில் அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அதே போல் எதிர்பார்த்த அனைத்துமே கிடைக்குங்க. விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்களும் மன நிம்மதியை பாதிக்கும் விதமாக அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது என்பது மிக மிக அவசியங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பெண்மணிகள் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த ஒரு மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப சூழ்நிலையும் கவலையளிக்குங்க. ஆரோக்கியமும் பாதிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக நல்லது. மேலும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சிறு விரிசல்கள் என்பது வரும் வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. 12 கேது இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக விசாரிக்காமல் வெளிப்படுத்த வேண்டாங்க. செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பதாலும் கேது அவரை பார்ப்பதாலும் சகோதர உறவுகள் என்பது கவனமாக கையாள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது, முருகனை வழிபட நன்மைகள் என்பது விளையும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது